விளம்பரம் அப்படின்றது எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சு அதை மக்களை ரீச் பண்றதுக்கு முன்னாடி மக்களிடம் ஆர்வத்தை தூண்ட பயன்படுத்துறதா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விளம்பரம் தூண்டுற ஆர்வத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அந்த ப்ராடக்ட்டையும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதனாலே சில கம்பெனிகள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ் எல்லாமே எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியமா அவங்களோட விளம்பரமே பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அப்படி இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் தன்னோட ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவு யாரும் பண்ணலன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன விளம்பரம் பண்ணாங்க, என்ன ப்ராடக்ட் விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி என்ன பொருள்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வேக்கா மெஷின் அண்ட் வேக்கா கி ஜெம்பிஹா அப்படின்னு ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா மொட்டை மாடிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் பொருள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பவர் லிஃப்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பவர் லிஃப்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாரி மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் லேம்ப் போஸ்ட் மாட்டுறதுக்கு ஒரு வண்டி மாதிரி இருக்கும், அதுல ஒரு கூட மாதிரி இருக்கும், அதுல போய் லேம்ப் போஸ்ட் மாட்டுவாங்க. அதே கான்செப்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வெஹிக்கிள் இயங்குது. இந்த மோட்டர் மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்னிச்சர்ஸ் எல்லாம் முதல் மற்றும் இரண்டாவது மாடிகளில் இருக்கக்கூடிய ரூமுகளுக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஒரு லோக்கோமோட்டிவை பயன்படுத்துறாங்க. இப்படி இந்த பர்னிச்சர் எலிவேட்டர்ஸை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு நிறுவனம் தான் பார்த்தோம் அப்படின்னா சமீபமா ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருந்தது. அப்படி என்னப்பா விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த லிஃப்ட்டை தான் விளம்பரம் பண்ணாங்க. அவங்க விளம்பரம் பண்ண யுக்தியை பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சமீபத்தில் அக்டோபர் 19 பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லவர் மியூசியத்தில் ஒரு களவானது நடந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ஹைஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 8க்கும் மேற்பட்ட விலை மதிக்க முடியாத பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா திருடிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரியான தகவலும் வந்திருந்தது. இந்த ஒரு பொருள் எவ்வாறு திருடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் இது மாதிரியான ஒரு மிஷினை யூஸ் பண்ணி தான் 2வது மாடியில ஏறி குதிச்சு திருடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி பிரான்ஸையே ஆடி போக வச்ச அந்த ஒரு திருட்டுல பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு லிஃப்ட் லாரி தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தயாரிச்ச லாரி. என்னது அந்த லிஃப்ட் இவங்க தயாரிச்ச லாரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்ட் கம்பெனிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வித்திருக்காங்க. இந்த ஒரு ரெண்ட் கம்பெனிக்கு போன் பண்ண அந்த ஒரு திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் வேணும், அந்த வண்டியை கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 15 நடந்திருக்கு. அக்டோபர் 15 இந்த வண்டியும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டிரைவ் கொண்டு போகப்படுது. இந்த டெஸ்ட் டிரைவ் அப்ப இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களிடமிருந்து திருடப்படுது. திருடப்பட்டதுக்கு அப்புறமா அக்டோபர் 19 அங்க நீடுபட்ட ஹைஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இந்த ஹைஸ்ட்ல பயன்படுத்தப்பட்ட இந்த ட்ரக்கோட போட்டோ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பரவிட்டு இருந்தது. உடனே இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரக்கோட போட்டோவை எடுத்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா லிஃப்ட் பண்ணுமா எங்களோட வண்டியை வாங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி விளம்பரமும் பண்ணியிருக்காங்க. ஏன்னாடி அங்க பிரெஞ்சுக்காரன் திருடு போயிடுச்சுன்னு கவலை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரணகலத்திலேயே ஒரு கிளுகிழுப்பு கேக்குதா அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா இணையத்துல ரொம்பவுமே ட்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மியூசியம் பக்கத்துல இந்த லாரி நின்னதுக்கான போட்டோவோட உரிமத்தையும் நாங்க வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி சொல்லியிருக்கு.